அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் பகுதிக்கு அருகே உள்ள வேடநத்தம் அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்த ஒரு 17 வயது சிறுமி 12ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை பொதுத் தேர்வு எழுதிட்டு மாலை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 6 மணி அளவில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக அந்த வயல்வெளி பக்கம் போனவங்க திருப்பி வீட்டுக்கு திரும்பவே இல்லை. காணாமல் போன குழந்தை காணாமல் போச்சு தெரிஞ்ச அரை மணி நேரத்தில் அவங்களுடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. 6:30 மணிலேருந்து தேடுறாங்க. இரவு வரைக்கும் இந்த குழந்தை எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ கிடைக்காதனால பார்த்தீங்கன்னா நேரடியாக காவல் நிலையத்துக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எடுக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இது எங்களோட ரீஜனில் வராது, இது எங்களோட ஜோனில் வராது, நீங்கள் வேற ஒரு காவல் நிலையத்துக்கு போயிட்டு நீங்கள் புகார் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவர்கள் அங்கேருந்து இந்த இடத்துக்கு புகார் கொடுக்குறாங்க. அப்படி அந்த இன்னொரு காவல் நிலையத்துக்கு அவர்கள் புகார் கொடுக்க வரும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பொண்ணு காணாமல் போச்சு அப்படின்னா யார் கூடயாச்சும் ஓடி போயிருக்கோம், அந்த பொண்ணை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த காவல் புகாரை எடுக்காமல் என்ன பண்ணியிருக்காங்க, அலக்கழிச்சிருக்காங்க. இன்றைக்கி இந்த பெற்றோர் குழந்தைய பறி கொடுத்துட்டு பேட்டி கொடுக்குறாங்க. நைட்டே புகாரை எடுத்திருந்தாங்கன்னா அந்த குழந்தையை காப்பாற்றிருக்கலாமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்படி இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் விடிய காலையில் முதற்கொண்டு தேடுறாங்க. நைட்டு ஃபுல்லாக தேடிருக்காங்க, காலையில் ஃபுல்லாக தேடிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் 12 மணிக்கு மேலே அப்போ வரைக்கும் தேடிட்டே இருந்திருக்காங்க. அதே பார்த்த இடத்துல திரும்பியும் தேடுறாங்க. அப்போ ஏற்கனவே தேடிக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய சடலம் கிடக்குது. முகத்தில் வெட்டு, உடலில் பல இடங்களில் வெட்டுப்பட்டு அந்த பெண்ணினுடைய சடல் உடல் ஆடைகள் இல்லாமல் கிடக்குது. இதை பார்த்த உடனே பதறி போய் அந்த குழந்தைய எடுத்து மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்புகிறாங்க, தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போனதுக்கப்புறம் உறுதிப்படுத்துகிறாங்க அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 12 வயசு குழந்தைய ஏன் இவ்வளோ கொடூரமாக யார் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை காவல்துறை கொடுக்கணும். ஆனால் இவர்கள் புகாரை முதல்ல கொடுக்கும்போதே இரவோடு இரவாக பார்த்தீங்கன்னா புகாரை எடுத்து அவர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா, போலீஸ் துணையோடு இவர்கள் தேடி இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் எங்கள் குழந்தையோட மொத்தமாக எதுவுமே நடக்காமல் நாங்கள் பாதுகாத்துருக்க முடியாது, ஆனால் உயிரையாச்சும் நாங்கள் காப்பாற்றிருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட உறவினர்கள் சொல்லும்போது நமக்கே பதபதப்பாக இருக்குது. நேற்று கேஸ் கொடுக்க போனதுல அவங்க கேஸ் எடுக்கல சார், வர மாட்டேன்ட்டாங்க. அங்கே போயும் தவறான வார்த்தைகள் பேசியிருக்காங்க. பிள்ளைய உன் பிள்ளை இவன் கூட ஓடி போயிருக்கும், இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் பேசியிருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் மன உளைச்சல்ல இருக்கிறோம். இந்த மாதிரி பேசுகிற ஒரு நிர்வாகத்திலிருந்து பேசுகிற தப்பா இல்லையா? அந்த நேரத்தில் ஒரு நார்மலாக ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா அந்த குழந்தைக்கு ஒரு அரை உயிரோட இருந்தா கூட கண்டுபிடிச்சிருந்தா ஏதோ காப்பாற்றிருக்கலாம்ல. எங்களோட மனசு ஆரங்கம் கொஞ்சம் பிள்ளைக்கு நடந்துச்சு, பிள்ளைவா காப்பாற்றினா ஒரு மனசு ஆரங்கமா எங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல, அது கூட எங்களுக்கு கிடைக்கல. கடைசி நாங்கள் பணமாக தான் எடுத்துருக்கோம். இந்த சிறுமியினுடைய உடலை எப்படி அவர்கள் கைப்பற்றினாங்க அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு புதிரான விஷயமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே தேடின இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த சிறுமியினுடைய உடல் திருப்பி கொண்டு போட்டு போயிருக்காங்க. அப்போ எங்கேயோ பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு அந்த இடத்துல அவர்கள் போட்டு போகல, இங்கிருந்து கடத்தி கொண்டு போயிட்டு இந்த குற்றங்கள்லாம் வேற இடத்துல பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி என்ன பண்ணிருக்காங்க, உடலை கொண்டு இந்த காட்டுப்பகுதிக்குள்ளேயே போட்டிருக்காங்க. அதனால தான் இவர்கள் தேடின இடத்துலயே மறுபடியும் அந்த உடல் கிடைச்சிருக்கு, ஆடை இல்லாமல் இருந்திருக்கு. அதை அவர்களால் தாங்கிக்கவே முடியல. நம்ம இவ்வளோ அங்கே தான் தேடிக்கிட்டு இருந்தோம், இல்லையே திருப்பி இங்கே கொண்டு போட்டிருக்காங்கன்னா அப்போ இது தனிநபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அவர்கள் உறுதிப்படுத்துறாங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த மாதிரி உடலை கொண்டு திருப்பி இங்கே போட்டுட்டு போகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. அது உடனடியாக, ஏன்னா இவங்க தேடிட்டு இருக்கும்போதே சம்பவம் நடந்திருக்கு, உடலை கொண்டு அப்போவே போட்டு போயிருக்காங்க. அப்போது இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த உறவினர்கள் குற்றம் சாட்டு சொல்கிறாங்க. குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா போராட்டத்தை கைவிட மாட்டோம்னு சொல்லி சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அப்புறமா பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மக்கள் அங்கேருந்து கலைஞ்சு போக வச்சிருக்காங்க காவல்துறையினர். இப்போ இந்த சம்பவத்தில் நாம் எழுப்ப வேண்டிய விஷயம் 2 கேள்வி தான். அதாவது முதல்ல உடனடியாக ஏன் அவர்கள் புகாரை ஏற்று அவர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபடலைங்கிறது ஒன்று. அந்த பொண்ணு உண்மையிலேயே அப்படி இன்னொருத்தர் ஒரு காதலன் கூட தான் வெளியே ஓடி போயிட்டாங்கன்னு வச்சுப்போமே, அப்படியே அவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் கூட தேடி பார்க்குறது தப்பு இல்லையே. இது மாதிரியான ஒரு குற்ற சம்பவத்தை தடுக்கிறதுக்கான ஒரு முதல் முயற்சி எடுக்கப்படாமல் இருந்துச்சோ அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, இது தொடர்கதையே நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் முன்னாடிலாம் ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, ஊபியில் போய் பாருங்கள், நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் போய் பாருங்கள், இதோட எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டை பாருங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இன்றைக்கி காலையில் நீங்கள் நியூஸ் சேனல் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்தடுத்து 2 சம்பவம். சென்னை அடையாறில் இதே மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமை, சென்னை ஓட்டேரியில் இதே மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லி அடுத்தடுத்து 2 சம்பவங்கள் இன்றைக்கி மட்டுமே நான் சொல்கிறேன். சென்னை ஓட்டேரியில் பள்ளி மாணவியை அவரின் அக்கா காதலன் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சியில் இருந்து சென்னைக்கு ப்ராஜெக்ட் செய்ய வந்திருந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி சம்பவம் இப்படி தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு பல சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க அரங்கேறிக்கிட்டே இருக்கு. இது எங்கே போய் முடியுதோ அப்படின்னு நமக்கு புரியல. அப்போ இந்த சம்பவங்கள்லாம் ஏன் நடக்குது, இது நடக்காமல் தடுக்கிறது எப்படின்ற நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அதை பற்றி பெருசாக யாருமே கேர் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. ஊடகங்களுமே இதை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு செய்தியாக விவாத பொருளாக மாற்ற வேண்டிய தேவை இருக்குது இந்த காலகட்டத்தில். இப்போ இந்த தூத்துக்குடி விளாத்திகுளம் மாணவியினுடைய
அந்த பகுதியை சார்ந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அவர்கள் வந்து எடுக்கிறாங்க, தேடுதலிடல் ஈடுபடுறாங்க. கிட்டத்தட்ட 6 தனிப்படைகள் அமைத்து தேடுதலிடல் ஈடுபடுறாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 நபர்களை வந்து பிடிச்சி விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி சந்தேகத்துள்ள நபர்கள் 10 பேர் வந்து பிடிச்சி விசாரிக்கிறாங்க. தீவிரமாக பணி நடைபெற்று இருக்கு. இன்னும் சில மணி நேரத்தில் நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த சில மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்கிற உத்தரவு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஊடகங்கள் வந்து இதை பற்றி பேச ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி தான். அப்போது மக்கள் ஒரு விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா ஊடகங்கள் அதை பற்றி பேசுகிறாங்க. ஊடகங்கள் அதை பற்றி பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்கம் நடவடிக்கை துரிதமாக எடுக்கிறாங்க. இதே ஊடகங்கள் இது ஒரு செய்தியாக கூட வரல அப்படின்னா இன்றைக்கு குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு இத்தனை தனிப்படைகள் அமைத்து இவ்வளோ விரைவாக நடவடிக்கை எடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ குற்றவாளிகள் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்வியை அந்த பெண்ணினுடைய தாயார்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நானே அவனுக்கான தண்டனையை கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. சம்பவத்துலன்னா அவன் வெட்டித்தான் பண்ணும். என் கையில கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ எந்த அளவுக்கு அவர்கள் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அவனுக்கு அவ்வளோ கோவம் இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி போன ஒரு பொண்ணை வந்து இப்படி கொஞ்ச நேரத்தில் இப்படி கடத்தி போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறத அவரால் ஏற்றுக்கவே முடியல. அவர்கள் சொன்ன விஷயம் ஒன்று தான், உயிரை மட்டுமாச்சும் காப்பாற்றி கொடுத்துருந்துருக்கலாம். அதை கூட யாருமே சரியாக பண்ணலை. எங்ககிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மனதளவில் பாதிக்கப்பட்ட எங்ககிட்டே நீங்கள் தப்பாக பேசுறீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நாம் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை பற்றியும் பேச வேண்டியிருக்கு இல்லையா? இது ஒரு சம்பவம் இல்லை, தொடர்ச்சியாக பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறத தாண்டி இந்த சம்பவங்களுக்கான அடிப்படை காரணம் என்ன? இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு கும்பலாக இருக்காங்கன்றதான் நம்ம தொடர்ச்சியாக இது மாதிரி சம்பவங்களை நம்ம எல்லா வீடியோலையும் பதிவு பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். இது சாதாரணமான நபர்கள் இப்படியான பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளே வந்து குறைவு. அப்படி வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிற ஒரு பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிட்டு அதை அவங்கள வந்து வன்கொடுமை பண்ணி திருப்பி வந்து கொலை பண்ணுறதுங்கிறதுலாம் ஒரு பின் விளைவுகளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காத நபர் பண்ணக்கூடிய விஷயம். இது ஒன்றும் சைக்கோ கில்லர் கிடையாது இல்லையா? அவர் யாரும் திடீர்னு இதே ஒரு வேலையாக வந்து பண்ணிட்டு இருக்கிறவங்கன்னு இல்லை. அப்போது தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப தப்பாக மாறிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து ஊப்பியை வந்து சொல்லுவாங்க, வட மாநிலங்கள் வந்து சொல்லுவாங்க அங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது, நம்ம தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்லமாங்க. ஆனால் உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக மாறிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. இப்போ இதே திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருந்தாங்க அப்படின்னா, இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இல்லாமல் எதிர்க்கட்சியாக இருந்தாங்கன்னா நேரம் கனிமொழி அவர்கள்கிட்ட இருந்து பல பக்கங்களுக்கு வந்து அறிக்கை வந்திருக்கும். நேரம் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டையை போட்டு வீதியில் நின்று பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்க, அதுவரை எடப்பாடி அவர்கள் பதவி விலகுக அப்படின்னு கையில் ஒரு பதாகை கூட ஏந்தி போராடி இருப்பார். அப்போ எந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலைமை மோசமாக போயிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து ஒரு பெரிய அளவில் பேசு பொருளாகாமல் ஆட்சி அதிகாரத்தை பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஊடகங்களையும் செய்தியாக வராமல் இருக்குன்றதை நம்ம அதில் கவனிக்கணும். இது செய்தியாக வருது இல்லைன்னு இல்லை, இது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கா? ஏன் இப்படி தொடர்ச்சியாக நடக்குது அப்படிங்கிற விவாத பொருளாக மாறி இருக்கா? சட்ட ஒழுங்கு ஏன் ரொம்ப சீர்கட்டு போயிட்டு இருக்குன்றத ஒரு விவாத பொருளாக மாற்றி ஊடகங்கள் வந்து விவாதிக்குமா அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல கேட்க வேண்டிய கேள்வி. இன்னைக்கு அடுத்த 2 சம்பவம் வந்திருக்கா, இனி பார்த்தீங்கன்னா அடுத்த நாளைக்கு 2 சம்பவம் வரும். அப்புறம் நம்ம இதை மறந்துடுவோம். இப்போ தான் போன வாரம் பார்த்தீங்கன்னா 2.5 வயசு குழந்தைய வந்து திமுக சார்ந்த ஒரு நிர்வாகி வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு, அந்த பண்ணி அந்த குழந்தைய கொண்டுட்டாருன்னு சொல்லி அந்த செய்தியை வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அடுத்து மறுபடியும் இந்த வாரம் ஒன்று, இந்த வாரம் கூட பரவாயில்லைங்க, வாரம்னா கூட 7 நாள் இருக்குமே, இது 2 நாளைக்கு ஒன்று, தினம் ஒன்று. இந்த அளவுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. அப்போ எவ்வளோ தூரம் ஒரு மோசமான நிலையில் தமிழ்நாடு இருக்குன்றத பாருங்க. அது எல்லார் வீட்லேயும் வந்து பெண்கள் இருப்பாங்க, பெண் குழந்தைகள் இருப்பாங்க. அவர்கள் வந்து எப்படி நம்ம வந்து பாதுகாப்பாக அந்த சமுதாயத்தில் வாழ வைக்க போகிறோம் அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. ஏன்னா இப்போ வெளியே எங்கேயோ வெளியூர் போயிட்டாங்க தனியாக, அதனால் வந்து ஒரு பாதுகாப்பு எல்லாம் சூழல் இருந்துச்சுலாம் இல்லை. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வயக்காடுக்கு தான் போயிருக்காங்க. இப்போ அங்கேயே வந்து இதுக்கப்புறம் போகக்கூடாதுன்னு சொல்ல வந்துடும் போல இருக்குது. அதுவும் இயற்கை உபாதை கழிக்க, சும்மா சுற்றி பார்க்கலாம் போனவங்க இல்லை. அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாமே குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறது இதற்கப்புறம் வந்து அமைதியான பூங்கா, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குது, மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்குது அப்படின்னா நம்ம பெருமையாக பேசிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத மாநிலமாக மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ இதற்கு எல்லாமே வந்து நேரடி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்குற கேள்வி. இந்த குற்றவாளிகளை வந்து பிடிக்கிறது மட்டுமே இதற்கான தீர்வு இல்லை. போதை கலாச்சாரம் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவது ஒன்றே இதற்கான தீர்வு. கஞ்சா எங்கேயுமே கிடைக்கவே கூடாது. மொத்தமாக டாஸ்மாகே நீங்கள் இழுத்து மூடணும். அப்போ தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். டாஸ்மாக் கூட உடனடியாக பண்ணுற விஷயம் இல்லை, அதுக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு வருமானம் இருக்குது, அரசாங்கத்துக்கு வருமானம் அதை நம்பி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 70,000-80,000 கோடி நமக்கு அது வந்து வர வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மற்ற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணலாம்ல. இந்த கஞ்சா மாதிரியான பொருட்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க கிடைக்கிறத நம்ம கட்டுப்படுத்தலாம் இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, 16 வயசு 17 வயசு பசங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதில் ரொம்ப அடிமையாகிறாங்க. அவர்கள் எல்லாமே சிறார்கள், 18 வயசு கூட நிரம்பாத நபர்கள். அவர்கள் இந்த மாதிரியான போதை பொருட்களுக்கு வந்து அடிமையாகி பல குற்ற சம்பவங்களை ஈடுபடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் வந்து அந்த சுராஜ் அப்படிங்கிற இளைஞரை வந்து வெட்டின அந்த பசங்களாம் எத்தனை வயசு இருக்கும்? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 15-16 வயசு. அந்த பசங்க வந்து கையில் அருவாள் எடுத்து வெட்டுறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. எதிரில் ஒருத்தன் வழியில் துடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா அதை கண்டுக்காம ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது. அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மிருகத்தனமான ஒரு நபராக வந்து மனிதனை மாற்றிட்டு தான் அந்த கஞ்சா போன்ற பொருட்கள். அப்போ அதை தடை பண்ணுவதற்கு அதை தடையெல்லாம் இருக்குது, அதை தடுப்பதற்கு என்ன விஷயம் இருக்குது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அங்கங்கே பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் பிடிக்கிறதெல்லாம் செய்தி வரும், ஆனால் புழக்கம் வந்து குறைஞ்ச மாதிரி தெரியலையே. எல்லா இடங்கள்லையுமே வந்து குற்ற சம்பவம் நடக்கும்போது அதுக்கு பின்னணியில் வந்து கஞ்சா அப்படிங்கிற ஒரு பொருளும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது.
பாதிக்கப்பட்டவங்களாம் சொல்கிறாங்க அந்த பையன் வந்து போதையில் இருந்தான் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் எல்லா தரப்புலையும் வருது. சமீபத்தில் வந்து 2 பெண்கள் வந்து ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பைக்கில் வந்து அந்த பெண்கள் ஆபாசமாக பேசி அது திட்டி ஒரு பிரச்சனையாகி திருப்பி அந்த பெண்கள் இறங்கி வீடியோ போட்டு அந்த பசங்களை அடித்தாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பசங்க வந்து போதையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா குற்ற சம்பவங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது இந்த கஞ்சா போதையாக இருக்குது. அப்போ இதை வந்து ஒரு கஞ்சா கலாச்சாரம் இல்லாத தமிழ்நாடாக நம்ம மாற்றாமல் இதற்கான நிரந்தரமான தீர்வு நோக்கி நம்ம நகரவே முடியாது. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறது. இந்த குற்றவாளிகள் வந்து போதையில் இருந்தாங்களா, இது யாருன்னு நமக்கு தெரிய வரல. ஆனால் அடிப்படையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதை கலாச்சாரம் இல்லாத ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டிய கடமை அப்படிங்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. அவர் தான் இன்றைக்கு வரைக்கும் முதலமைச்சர். நாளைக்கு தேர்தல் வந்ததுக்கப்புறம் மக்கள் மாற்றி முடிவெடுத்தாங்கன்னா அது மாறும். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம அவர்கிட்ட தான் வந்து கோரிக்கை வைக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி காவல் நிலையத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெற்றோர்களோ இல்லை ஒரு பாதிக்கப்பட்ட நபர்களோ வந்து ஒரு குற்றம் சாட்டு சொல்ல வர்றாங்க, இந்த மாதிரி வந்து புகார் கொடுக்க வர்றாங்கன்னா அவர்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கண்ணியமாக நடத்தி அவர்களுக்கான உளவியல் ரீதியான ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்ல. முதல்ல நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து அன்னைக்கு அவர்களை எவ்வளோ தூரம் நிம்மதியில் இருக்க வச்சிருக்கோம். உடனே நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்தோம் அப்படிங்கிற நிம்மதி கிடைச்சிருக்கும்ல. இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் நைட்டே தேடலை, நீங்கள் தேடி இருந்தீங்கன்னா என் பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்கலான்னு அவங்க உறவினர்கள் பேசும்பொழுது நம்ம கேட்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரியான துறை சார்ந்த சில சீர்திருத்தங்களும் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அதையும் வந்து முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். நன்றி.